ஹாய் வெல்கம் டு ராதிஸ் ஆர்ட் ஆஃப் குக்கிங். இன்றைக்கி சாம்பார் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எப்பயுமே ரைஸில் செய்வோம். நம்ம இப்போ சாம்பார் ரைஸ் வந்து சாமையில் செஞ்சு பார்ப்போம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. வீக்லி 2 டைம்ஸ் கூட இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை வந்து நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து அலசிக்கோங்க. அலசிட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வெந்தயம், சோம்பு, சீரகம் இது மூணுத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாவை நான் கிள்ளி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா அதில் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நீட்டாக அரிஞ்சு அதையும் அதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளியை பருப்பில் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளி இதில் சேர்த்துக்கிறேன். அது சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து கேரட், பீன்ஸ், அப்புறம் முருங்கைக்காய் இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் ஆட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கலாம். நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் அதிலே சேர்த்துக்கலாம். நான் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான கல்லுப்பு இல்லை சால்ட் ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த படியால் தான் நான் வந்து சாமை எடுத்திருக்கேன். 1 டம்ளர் சாமை அரிசிக்கு நான் வந்து 5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து தண்ணி அதிகமாக வாங்கும். அதனால் 1 டம்ளருக்கு 5 டம்ளர் கரெக்டாக இருக்கும். அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு மூடிடுங்க. ஒரு பருப்பு எடுத்துக்கோங்க. பருப்பை வந்து நல்லா வேக வச்சுருக்கேன். அதில் வந்து புளியை கரைச்சி அதிலேயே நான் சேர்த்துக்கிறேன். ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து எடுத்துப்போம். ரொம்ப அதிகமான புளி தேவையில்லை, லெமன் சைஸ் போதும். கரைச்சி அதிலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சாம்பார் வந்து நல்லா தண்ணியோட கொதி வந்ததுக்கப்புறமா அந்த பருப்பு அதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதி வரட்டும். இது சாம்பார் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம அந்த அரிசியை போடும்போது அது இன்னும் நமக்கு சாஃப்டாக இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப கெட்டியாகிடும். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு இல்லை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. காய் நல்லா வெந்து கொதி வந்ததுக்கப்புறமா நான் சாம்பார் பொடி இதில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுறேன். நம்ம சாம்பார் வைக்கிற மாதிரி இதை நல்லா கொதிக்க விட்டுட்டு காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த அரிசியை போட போகிறோம். இப்போ வந்து நம்ம அலசி ஊற வச்சுருந்த சாமையை எடுத்துக்கலாம். அதை வந்து இதில் சேர்த்துப்போம். நான் கொஞ்சமாக தண்ணி அதிலே ஊற வச்சுருந்தேன். அதோடையே நான் சேர்த்துக்கிறேன். அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. இவ்வளோ தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த குக்கரில் வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு நல்லா ஒரு திக்னஸ் கொடுக்கும். ரொம்ப தண்ணி இல்லைன்னா ரொம்ப கெட்டியாக ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் சாம்பார். உங்களுக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் ஆட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும். ஒரு குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. இது வந்து நான் ஒரு 3 விசில் விடுறேன். ஆல்ரெடி நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுட்டோம். ஒரு 3 விசில் விட்டால் போதும். அவ்வளோதான், சூப்பரான சாமையில் சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்தளவுக்கு தண்ணி சேர்த்தா தான் இந்தளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் கிடைக்கும். இல்லைனா ரொம்ப கெட்டியாக இருக்கும். இதை நீங்கள் சூடாக சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.